பழனிசாமி பாக்யா கிட்ட சொல்றாங்க, காசை பத்தி எல்லாம் பேசாதீங்க, இது ஒரு அன்புல வாங்கி கொடுக்கறதுங்க, காசை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு பழனிசாமி. அதுக்கு பாக்யா சொல்றாங்க. ராதிகாவும் அவங்க அம்மாவும் பேசுறாங்க. மயு கிட்ட எப்ப சொல்ல போறன்னு கேக்குறாங்க. மயு கிட்ட நேரம் வரும்போது சொல்றேம்மான்னு ராதிகா சொல்றாங்க. மாப்பிள்ள வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ராதிகா உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கோபி. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா கோபி? சொல்லணும் அத்த. நீங்க குழந்தை விஷயத்துல குழப்பமா இருக்கீங்கன்னு ராதிகா சொல்லியிருக்கா. வளர்ந்த பிள்ளைங்க இருக்க வீட்டுல நினைக்கிறதெல்லாம் சகஜம்தான். வளர்ந்த பிள்ளைங்க யாரு பக்கம் இருக்காங்கன்னு நீங்க யோசிக்க வேண்டாமா? இல்ல சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பாக்கியா பக்கம் தானே நிக்கிறாங்க உங்க பசங்க. ஆயிடுச்சுன்னா கோபி உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ராதிகாவுக்கும் உங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா எப்பயும் உங்க கூடயே இருப்பாங்க. நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். கடவுளோட அருளால அதே நடந்துருக்கு. குழப்பம் இல்லாம சந்தோஷமா இந்த குழந்தைய பெத்துக்கோங்க. ராதிகாவை கூட்டிக்கிட்டு கோபி பாக்யா வீட்டுக்கு போறாங்க. டீ கேக்குறாங்க, வாமிட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சான்னு. அதுக்கு கோபி சொல்றாரு, இப்ப நின்றுச்சு, அது வரும் இல்ல வராமையும் போகலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா உளர்ற கோபி? திடீர்னு ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, அதாம உளர்ற, ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ராதிகா போறாங்க. சரி கேக்குறாங்க ஜெனி கிட்ட, உனக்கு ஏதாவது வித்தியாசமா தோணுதா? ஏதோ மறைக்கிறாங்க மாதிரி இருக்கு பாட்டி, ஒருவேளை பேங்க கொள்ள அடிச்சிருப்பாங்களோ என்னமோ இருக்கு. பாட்டி கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, நீ சொல்லு அமிர்தா. நீ சொல்லு. அத்தை, போன வாட்டி ரெஸ்டாரண்ட் கணக்க பார்த்தேன் அத்தை, வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருந்துச்சு அத்தை. இந்த வாரம் ஓரளவு லாபம் வந்திருக்கு அத்தை. ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கல, நாள் வெளியே போனா ஒரு மாசம் டயர்டா இருக்கு. இன்னைக்கு கோபியோட கிச்சனுக்கு போனேன்ல, ஒரு வாரத்துக்கு ஏதாவது வழி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் வரேன் பாக்கியா, சரியா? அமிர்தாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இனியா கிட்ட சொல்றாங்க, நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு வச்ச போட்டோ எல்லாம் இருக்கு, அதை எனக்கு ஸ்டேட்டஸா வச்சு கொடுக்குறியா? சரிமா. போனுக்கு பழனிசாமியோட படமெல்லாம் வருது. பங்களாதேஷின் தலைநகரம் டாக்கா. நாளை பார்க்கலாம்.